அர்ஜுனும் ஆதினியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பயணத்தைத் தொடங்கியிருந்தார்கள். இப்போது 2 குடும்பங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது. நிச்சயதார்த்த நாள். அர்ஜுனும் ஆதினியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பயணத்தைத் தொடங்கியிருந்தார்கள். இப்போது 2 குடும்பங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது. நிச்சயதார்த்த நாள். அர்ஜுன், சீக்கிரம் கிளம்பு, பொண்ணு வீட்டுக்கு போகணும். இதோம் ரெடி. இன்னைக்கு லேட் ஆகக்கூடாது. ஓகே. மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தார்கள். ஆதினி கண்ணாடி முன் அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய தோழி மீனா அவளுக்கு பூ வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆஹா, நம்ம ஆதினி இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்கே. போதும்டி, என்னை கிண்டல் பண்ணாதே. இன்னைக்கு அண்ணன் உன்னை பார்த்ததும் பார்வையை திருப்பவே மாட்டாரு. ஆதினி வெட்கத்தில் சிரிக்கிறாள். அந்த நேரத்தில் ஆதினி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இதோ வர்றேன்மா. இதயம் வேகமாக துடிக்க ஆதினி மெதுவாக படிக்கட்டில் இறங்கி வந்தாள். இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர். உறவினர்கள் சிரித்துக்கொண்டும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் இருந்தனர். ஆனால் அவர்களின் மனதில் மட்டும் அமைதியில்லை. இந்த நிச்சயதார்த்தம், இந்த கல்யாணம் எல்லாம் என் குடும்பத்துக்காக தான். ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம் மட்டும். அதுக்கப்புறம் நாங்க இருவரும் பிரிஞ்சிடலாம். அவளுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. எனக்கும் பொய்யான வாழ்க்கை வேண்டாம். ஏன் இவர் இவ்வளவு அமைதியா இருக்காரு? இந்த கல்யாணத்துல அவருக்கு உண்மையாவே விருப்பம் இருக்கா? இல்ல அவர் மனசுல வேற யாரையாவது காதலிக்கிறாரா? அதனால்தான் என்ன தூரமா வைத்துக்கிறாரா? மணமக்களே, மோதிரத்தை மாற்றிக்கொள்ளலாம். இனி இருவரும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். அர்ஜுனும் ஆதினியும் அனைவரிடமும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் கைதட்டுகிறார்கள். அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்க திடீரென்று மண்டபத்தின் வெளியே ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. அதிலிருந்து உயரமான ஒரு இளைஞன் இறங்கி வேகமாக உள்ளே வருகிறான். அவனது முகத்தில் பதற்றமும் அவசரமும் தெரிகிறது. அவன் கூட்டத்தை கடந்து நேராக ஆதினியை பார்க்கிறான். ஆதினி! ஆதினி அந்த குரலைக் கேட்டதும் அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விடுகிறது. கண்கள் அதிர்ச்சியில் விரிகின்றன. கையில் இருந்த பூங்கொத்து கீழே விழுகிறது.